இருக்கட்டும். என்னையா திருட்டு பண்ணி பிடிக்க? ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணும் இல்லைன்னு சொல்லும் போதே ஏதோ வில்லங்க இருக்க மாதிரி தெரியுதே. நானே கண்டுபிடிக்கிறேன். ஒருத்த மூஞ்சியும் சரியில்லை, இல்லாத மூஞ்சிலையும் என்ன வெடியுது? வேட்டியை கலந்தா சேலையா? நல்ல நேரத்துல வந்தீங்க சார், எங்களை காப்பாத்துங்க சார். ஏம்மா என்னாச்சு? சார் இந்த பஸ்ல நடக்கிறது எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருக்கு சார். ஆமா சார், இது மனித சக்திக்கு அப்பாற்பட்டதா இருக்கு சார். எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. இவ்வளவுதானா? இதுல இருந்து தப்பிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம் சார், எங்களால முடியல சார். நான் என்னமோ பெருசா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். சார் எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ் சார். நீங்க சொல்றத நான் நம்புறேன். ஏன்னா நான் செத்தே பல வருஷம் ஆச்சு. சார் பஸ் தெரியுது சார். ஆமா சார், பஸ் தெரியும் சார். இப்ப தெரியல சார். கேமரா மூலமா பார்த்தா தான் அந்த பஸ் தெரியும். அதோ அந்த பஸ் மூவ் ஆகுது. ஓகே சார். பின்னாடி ஜீப்ல வரவங்க கேமரா மூலமா நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம்? கேமராவா சார்? கேமரா ஒர்க் ஆகல சார். என்னையா சொல்ற? நீங்களே பாருங்க சார். கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. நான் இறங்கணுமா சார்? கேள்வி வேறயா? சார் என்னாச்சு சார்? என்னையா பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல சார். இன்னைக்கு சிவராத்திரி தான். ஆஹா, நம்ம கேஸு சார். அங்க ஒரு பொண்ணு தனியா போயிட்டு இருக்கா சார். நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா சார்? போய் தொலையா. ஏய் இல்ல, யார் நீ? மேடம் நீங்களா? அப்படியே மேடம், அப்படியே நில்லுங்க மேடம். அப்படியே நில்லுங்க மேடம். என்ன பண்றீங்க மேடம்? உங்க பாதம் எங்க பூமியில பறதுக்கு நாங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். எழுந்துக்கலாமா மேடம்? எழுந்துறீங்க. மேடம் இங்க எங்க வந்தீங்க மேடம்? பக்கத்துல ஸ்விமிங் பூல்ல ஷூட்டிங் நடக்குது. அந்த ஷூட்டிங்காக தான் வந்தேன். வழி தெரியாம இந்த பக்கம் வந்துட்டேன். நான் காட்டுறேன் மேடம். உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே. உங்களுக்காக நான் என் உயிரை தர கூட தயாரா இருக்கேன். உங்களுக்காக அங்க இன்ஸ்பெக்டர் வெயிட் பண்றாரு போல இருக்கு. அவங்க கிடக்குறான், விடுங்க மேடம். நீங்க வாங்க மேடம், உங்களை விட எனக்கு வேற என்ன வேலை? நீங்க வாங்க மேடம், நான் கூட்டிட்டு போய் விடுறேன். வாங்க மேடம். இதான் நீங்க கேட்ட ஸ்விம்மிங் பூல் மேடம். ரொம்ப தேங்க்ஸ். இங்க ஷூட்டிங்னு சொன்னீங்க, ஒருத்தரையுமே காணாம. ஓகே நீ போ. ஓகே நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அங்க நானும் வரட்டும் மேடம்? வாங்க போலாம். இன்னைக்கு வசமா மாட்டனாண்டி என்னடா இது? நம்ம கூட தான் வந்த அந்த பொண்ணு அதுக்குள்ள எங்க போயிருப்பா? இந்த சிலந்தி வேலையை தாண்டி எப்படி போயிருப்பா?
ஜன்னல் அப்படியே இருக்கு, நீ எப்படி உள்ள போயிட்டு வெளியே வந்த? அது அந்த பக்கமா ஒரு வழி இருக்கு. சரி அதை விடுங்க. இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு? இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்? சொல்லட்டுமா? மன்மத மாதிரி இருக்கீங்க. என்ன பண்ற? என்ன பண்ற? புரிய என்ன? ராயர் 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 சார், ராயர் என்னாச்சு? யார் உங்களை அடிச்சது? மோகினி சார். மோகினியா? ஆமா சார், பஸ்ல வந்த மோகினி நாம ஃபாலோ பண்றது தெரிஞ்சுக்கிட்டு என்ன அடிச்சிட்டு சார். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. உங்களை எப்படி நாங்க நான் காப்பாத்திடுவோம். குழந்தை மாட்டேன் சார். ராயர் பஸ்ல வந்து எப்படியாவது காப்பாத்திருங்க சார். என்னை பத்தி கவலைப்படாதீங்க சார். அவங்கள எப்படியாவது காப்பாத்திருங்க சார். சார் கேமரா ஆன் ஆயிடுச்சு சார். ஆவி பஸ் தெரியுது. ராயருக்கு என்னாச்சு சார்? ராயர் இறந்துட்டாரா? சரி ஓகே, ஃபாலோ மீ. சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா. எஸ்ஐயோட மரணத்துல ஒரு மர்மம் இருக்கு சார். உண்மைதான் டாக்டர். விபத்து நடந்த இடத்துக்கும் எஸ்ஐ இறந்து கிடந்த இடத்துக்கும் 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். எஸ்ஐயை தாக்கிட்டு போனவங்களை ஜீப்பில் விரட்டிட்டு போகும்போது இந்த விபத்து நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? எஸ்ஐயை தாக்குனது மனிதனே இல்லை சார். என்ன சொல்கிறீங்க டாக்டர்? அப்போ ஏதாவது மிருகங்கள் தாக்கியிருக்குமா? மனிதனோ மிருகமோ இவ்வளவு கொடூரமா தாக்க வாய்ப்பே இல்லை சார். அப்படின்னா வேற கிரகத்துல இருந்து யாராவது வந்து தாக்கியிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? அது இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேன் சார், இன்ஸ்பெக்டர் மணிக்கு நினைவு திரும்பிடுச்சு. ஓகே டாக்டர், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை சீக்கிரமாக எனக்கு அனுப்பி வைங்க.
நான் புறப்படுறேன். இன்ஸ்பெக்டர் மணி எந்த ரூம்ல இருக்காரு? எப்படி அடிபட்டுச்சு? ஒரு நிழலை பிடிக்கிறதுக்காக நான் துரத்திட்டு போய் கீழே விழுந்துட்டேன். நேலா வாங்க சார். பரவாயில்ல மணி, படுத்துக்கோங்க. உங்க கூட வந்த எஸ்ஐ தென்னவராயன் இறந்துட்டாரு. எனக்கு தெரியும் சார், அவரை மோகினி போய் அடிச்சிச்சு. பேயா? உங்களுக்கு அடிபட்டதுல ஏதாவது உளறீங்களா? இல்லை சார், நான் தெளிவாக தான் இருக்கேன். சாரி இன்ஸ்பெக்டர், உங்களுடைய திகில் கதையை நான் நம்பினாலும் பொதுமக்களும் பத்திரிக்கைக்காரங்களும் நம்ப மாட்டாங்க. நீங்க நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க, 1 மாசம் லீவ் எடுத்துக்கோங்க. இனிமே இந்த கேஸை நானே டீல் பண்ணிக்கிறேன். நம்ம சூழ்நிலை தெரியாம என் ஃப்ரெண்ட் ஒரு கடி ஜோக் காமிச்சிருக்கா. கடி ஜோக்கா? எங்க படிப்படி? நாய்க்கும் பேய்க்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? நாய்க்கு கால் இருக்கும், பேய்க்கு கால் இருக்காது அப்படின்னு அமைச்சிருக்கா. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் அனுப்பிச்சிருக்கா. உனக்கு சந்தேகமா இருந்தா இங்க இருக்க பேய்களுக்கெல்லாம் கால் இருக்கான்னு செக் பண்ணி பாரு. எனக்கு கிண்டலா? மிஸ்டர் மணி, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேன். நீங்க வீட்டுக்கு போலாம். இட்ஸ் ஓகே, தேங்க்யூ மேடம். நான் உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன். நீ என்ன அனுப்ப போற? சின்ன குழந்தை மாதிரி விளையாடுற நேரமா இது? நான் ஒண்ணு விளையாடல. இன்ஸ்பெக்டர் மணிக்கு நம்ம நிலைமையை எடுத்து சொல்லி காப்பாத்துக்கன்னு ஒரு மெசேஜ் அனுப்ப போறேன். பெரிய அறிவாளியா நீ? என் மொபைல்ல பேச எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தா சிக்னலே இல்ல. அங்க இருந்து இங்க மெசேஜ் வருதுன்னா நாம இங்க இருந்து அனுப்புற மெசேஜ் போகும். உண்மையாவ சொல்றேன்? கண்டிப்பா போகும்.